இப்போ வந்து நம்ம எக்ஸாமில் நம்மளோட கொஸ்டின் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். எக்ஸாம்ஸில் வந்து நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது, சார் கொடுத்த அந்த மாடல் கொஸ்டின்லேருந்து பார்க்க போகிறோம். நம்மளுக்கு மொத்தம் 3 கொஸ்டின் கொடுக்குறாங்க. அதில் மொதல் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளான HTML CSS வச்சு கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கண்ட்ரோல்ஸ் லைக் டெக்ஸ்ட் பாக்ஸ், பட்டன், இந்த மாதிரி வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் கண்ட்ரோல்ஸ்லாம் அங்கே இருக்கும்ல, அந்த கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணி நம்மளை வந்து ஒரு பேஜ் பண்ண சொல்கிறாங்க. மூணாவதாக ADO.NET கான்செப்ட் வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க. இந்த கொஸ்டின்ஸை வந்து எப்படிலாம் நம்ம எக்ஸாமில் சால்வ் பண்ணலாம், அதாவது மூணுத்தையுமே ஒரே ப்ராஜெக்டில் பண்ணலாம், ஒரே ஒரு வெப்சைட்டில் பண்ணலாம், இல்லாட்டி மூணுத்துக்குமே இண்டிவிஜுவலாக 3 தனித்தனி ப்ராஜெக்டில் பண்ணலாம், அந்த மாதிரி எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணணும். வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கான நம்ம வீடியோ முன்னாடி பார்த்துருப்போம். அந்த வெப்சைட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம ஆல்ரெடி. அந்த வீடியோலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண லாகின் பேஜ்க்கான வெப்சைட்டில் நான் இருக்கேன். இப்போ பார்த்தோன்னா டூல் பாக்ஸில் எனக்கு நிறைய விஷயம் தெரியவே இல்லை. அதாவது ஜென்ரல் மட்டும் தான் இருக்குது, வேறு எதுவுமே இதில் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணியிருக்கேங்க, ஷோ ஆல் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா நம்ம எல்லாமே வந்து ஷோ பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம், எல்லாமே அலோவ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம், எல்லா ஆப்ஷனுமே ஷோ ஆகும். இல்லை எனக்கு ஒரு சில குறிப்பிட்டது மட்டும் தேவைன்னா நம்ம அது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணவும் பண்ணிக்கலாம். நம்ம ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சூஸ் ஐட்டம் கொடுத்தோம் அப்படின்னா எது எது வேணுமோ அதை மட்டும் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஷோ ஆல் கொடுத்துடலாம், அதுவே நல்லபடியாக இருக்கும். இப்போ என்னோட டூல் பாக்ஸில் எல்லா ஆப்ஷனும் ஷோ ஆகுது, அதுவே எனக்கு இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து நான் நம்மளோட கிரியேட் பண்ண லாகின் பேஜை கிளிக் பண்ணிக்கிறேன். லாகின் பேஜ் கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கான அந்த டிசைன் வியூஸ், ஸ்பிட் வியூ எல்லாமே இங்கே இருக்குது. நான் டிசைன் வியூக்கு போய்க்கிறேன். டிசைன் வியூ போயிட்டு நம்ம வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறது தான். இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், இருந்தாலும் நம்ம நெக்ஸ்ட் கம்மிங் வீடியோஸில் பார்ப்போம். இப்போ நம்ம இங்கே எப்படி ஒரே ப்ராஜெக்டில் ஒரே வெப்சைட்டில் அந்த 3 கொஸ்டினையும் அச்சீவ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நம்மகிட்ட ஆல்ரெடி ஒரு ASP.NET ஃபைல் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கான, ஒரு கொஸ்டினுக்கான அவுட்புட் காட்டுறதுக்கான பேஜை நான் வச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினில் பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளான HTML CSS இருந்துச்சு. அதனால் நான் ரைட் கிளிக் பண்ணி, அதாவது ரைட் கிளிக் அந்த மேலே ரைட் கிளிக் பண்ணியிருக்கேன், நியூ ஐட்டம் கிளிக் பண்ணுறேன். நியூ ஐட்டம் கிளிக் பண்ணி இங்கே ஸ்க்ரோல் பண்ணால் நம்மளுக்கு HTMLனு சொல்லியிருக்கும், HTML பேஜ். HTML பேஜ் செலக்ட் பண்ணால் நம்ம ஜஸ்ட்டு சிம்பிளாக HTML மட்டும் நம்ம வந்து எழுதலாம். இப்படி HTML பேஜ்லேயும் நம்ம பண்ணலாம், இல்லை அதையும் அந்த 3 கொஸ்டின் நம்ம வெப் ஃபார்ம்ஸ்லேயும் பண்ணலாம். இப்போதைக்கு நான் HTML பேஜ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுலேயும் நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் ஆப்ஷன் இருக்குது. HTML பேஜ்லேயும் வேணுன்ற மாதிரி நம்ம வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறோம். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு அதோட அவுட்புட் எல்லாமே HTML ஃபைலில் இருக்கும். நெக்ஸ்ட்டு லாகின் பேஜ். இந்த லாகின் பேஜில் வந்து நான் வந்து நம்மளுக்கு வேணுன்ற மாதிரி செகண்ட் கொஸ்டினில் வந்து டூல் பாக்ஸ், டெக்ஸ்ட் பாக்ஸ், லேபிள், அந்த மாதிரிலாம் வந்து பட்டன் எல்லாம் யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த இதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடுவேன். இப்போ மூணாவதாக ADO.NET கான்செப்டுக்காக நான் திருப்பி நியூ ஐட்டம் கிளிக் பண்ணுறேன். நான் வந்து திருப்பி ஒரு வெப் ஃபார்ம் செலக்ட் பண்ணுறேன். வெப் ஃபார்ம் செலக்ட் பண்ணிட்டு நான் இதில் வந்து ADO.NETக்கான கிரிட் வியூக்கான அவுட்புட் எடுத்து வச்சுருப்பேன். இப்போ நான் இந்த 3 பேஜையும் வந்து நான் லிங்க் பண்ண போகிறேன். அந்த லிங்க் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு தனியாக ஒரு பேஜ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணிக்கிட்டு சிம்பிளாக வந்து நான் என்ன பண்ணுறேன், நியூ ஐட்டம் கொடுக்குறேன். நியூ ஐட்டம் கொடுத்துட்டு நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணி அதுக்கும் சிம்பிளாக வந்து ஒரு HTML ஃபார்ம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நான் நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். HTML வைக்காமல் நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா வந்து செம் லேப்னு வச்சுக்கிறேன், செம் லேப் எக்ஸாம். ஓகே, க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து சிம்பிளாக HTML கண்ட்ரோல்ஸ் எடுத்துக்கிறேன். கீழே HTML இருக்கு பாருங்களேன், HTML கண்ட்ரோல். இதில் நான் வந்து சிம்பிளாக லேபிள்ஸ் தான் வைக்க போகிறேன். லேபிள்ஸ், டெக்ஸ்ட் ஏரியா, லேபிள்ஸ், இமேஜ், இன்புட், டெக்ஸ்ட், லேபிளே காணுமே. ஓகே, ஆக்சுவலி இதில் லேபிள் ஆப்ஷன் இல்லை. நம்ம லேபிள் ஆப்ஷன் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லாட்டி நம்ம சிம்பிளாக வந்து சோர்ஸில் வந்து நம்ம வந்து என்டர் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு இங்கே 3 ஹேஷ்டேக் போட்டுக்கிறேன், H1 டேக் போட்டுக்கிறேன். நான் வீடியோ பாஸ் பண்ணிட்டு 3 H1 டேக் போட்டேன். அதுக்கப்புறம் இதில் கண்டென்ட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். வீடியோ பாஸ் பண்ணிட்டு பண்ணுறேன், நான் கண்டென்ட் ஆட் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
நான் இப்போதைக்கு சிம்பிளாக வந்து 3 டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின்னு. தென் நான் வந்து ஆங்கர் டேக் டேக் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஆங்கர் டேக்ல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளோட ஃபைலோட நேம் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான அவுட்புட் நம்ம இதில் ஷோ பண்ண போகிறோம். HTML page.html நம்மளுக்கு இங்கே ஒரு ஃபைல் இருக்குது. இதில் தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். அப்போ அந்த ஃபைலோட நேம் கொடுக்குறேன். அங்கே என்ன நேம் இருக்கோ நான் அப்படியே கொடுக்கணும். H capital TML P capital AGE எல்லாமே ஸ்மால் டாட் HTML. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கொஸ்டினுக்கான அவுட்புட்டை நான் லாகின் பேஜ்னு ஒரு ASP.txt ஃபைல் வச்சிருக்கேன். அதில் கொடுக்க போகிறேன், காட்ட போகிறேன். jn.aspx. லாஸ்ட்டாக வந்து லாஸ்ட்கான அவுட்புட்டை நான் டிஃபால்ட்ன்ற ஒரு பேஜில் வச்சுருக்கேன். ult.aspx. அந்த ரைட் சைடில் என்ன நேம் இருக்கோ அதே ஸ்பெல்லிங்கில் பார்த்து அப்படியே கொடுங்க. ஓகே, இப்போ நான் அப்படி கொடுத்துட்டேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஒரு டெக்ஸ்ட்டுமே லிங்க் மாதிரி ஒர்க் ஆகும். நான் இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணால் ஃபர்ஸ்ட்டுக்கான அவுட்புட் போய் காட்டும். செகண்ட் லிங்க் கிளிக் பண்ணால் செகண்ட்கான அவுட்புட் காட்டும். தேர்டு கிளிக் பண்ணால் தேர்டுக்கான அவுட்புட் காட்டும். இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து 3 அவுட்புட்டையும் வந்து நான் காட்ட போகிறேன். நான் லேஅவுட்டில் கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். H1 டேக் எல்லாத்தையும் வெளியே போட்டேன். டேக் எல்லாத்தையும் உள்ளார கொண்டு வந்துட்டேன். ஒரு சின்ன எரர் காட்டுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வந்து 3 டெக்ஸ்ட் போட்டிருக்கோம். கொஸ்டின் 1 2 3 போட்டிருக்கோம். அதுக்கு நான் ஆங்கர் டேக் போட்டு அந்த ஃபைல் நேம் கொடுத்துருக்கேன். அது கொஞ்சம் பெருசாக தெரியணும்னு H1 டேக் போட்டிருக்கேன். நம்ம ப்ரோக்ராமை வந்து சேவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ண போகிறேன். இங்கே ரன் கொடுக்குறேன். ரன் கொடுத்தோன்னே எனக்கு 3 கொஸ்டின் வந்துருச்சு. இதை வேணால் நீங்கள் ஸ்டைல் பண்ணால் CSS ஆட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக இப்போதைக்கு நான் கொஸ்டின் 1 கிளிக் பண்ணுறேன். கொஸ்டின் 1 கிளிக் பண்ண உடனே வந்து இங்கே யூஆரில் பார்த்தீங்கன்னா HTML பேஜ் லோட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி நம்ம HTML பேஜில் எந்த ப்ரோக்ராம் பண்ணாதனால இங்கே எம்டியாக இருக்குது. நான் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தேன், அவுட்புட் அங்கே இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இங்கே அவுட்புட் ஷோ ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் 2 கிளிக் பண்ணுறேன். இங்கே யூஆர்எல் பார்த்தீங்கன்னா லாகின் ASP ஃபைல் வந்து லோட் ஆகுது. அப்போனா அந்த பேஜ் நம்ம என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருப்போமோ அது வந்து இங்கே லோட் ஆகும், நம்மளுக்கு அவுட்புட் காட்டும். பேக் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் 3 வந்து கிளிக் பண்ணுறேன். டிஃபால்ட் பேஜ் ஓப்பன் ஆகுது. இந்த மாதிரி தான் வந்து 3 கொஸ்டினையும் நம்ம ஒரே இதுலேயும் பண்ணலாம், ஒரே ப்ராஜெக்ட்லேயும் பண்ணலாம், ஒரே வெப்சைட்டில் பண்ணலாம். இல்லாட்டி 3த்துக்கும் நம்ம தனித்தனியாக வெப்சைட் கிரியேட் பண்ணி நம்ம தனித்தனியாக ப்ரோக்ராம் எழுதி தனித்தனியாக வந்து சேட் அவுட்புட் காட்டலாம்.